பிளாக் ஷீப்ஸ் இசையும் தமிழும் சுபஸ்ரீ தனிகாச்சலம் ஒருங்கிணைப்பில் காலத்தை வென்ற கண்ணதாசன் பாடல்களை பற்றின ஓர் இசை கலந்துரையாடல் ஜூலை 13 மாலை 5 மணிக்கு. புக் யுவர் டிக்கெட்ஸ் ஆன் புக் மை ஷோ. ஒவ்வொரு கதைக்கும் ஒரு பாட்டு இருக்கு. கதை சொல்ல அண்ணன் இருக்காரு. கதையோட கான்செப்ட் பண்ண கிழக்குவாசி சந்திரன் இருக்காரு. இது பிளாக் ஷீப்ஸ் கதையாம் கான்சர்ட் ஆம். For tickets visit blacksheepindia.com and bookmyshow.com. அப்படியே மீன் பிடிச்சு ஊர் சுத்திட்டு வருஷ 4 ஓடி போச்சு. குறைச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. நீங்களே எல்லாரும் மாதிரி இருந்தீங்க. காசு வாங்கி பழகிக்க. 15,000 ரூபாய் தான் வரும். அதுக்குள்ள குடும்பத்தை நடத்த முடியும்னா ஓகே சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு நெகிழ்வான நிகழ்வு. சகோதரன் கோபி கிருஷ்ணா தலைமையில் வெற்றி அடைந்திருக்கிற குழுவிற்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். அவங்கள வாழ்த்துறதை விடவும் நான் நன்றி சொல்லணும் அப்படிங்கிறது தான். அதுக்காக தான் நான் இந்த நிகழ்வுலேயே கலந்துக்கிட்டேன். என்னோட டைரக்டர் செல்வமணி அவர்கள் அவங்க உதவி இயக்குனராக வேலை செஞ்ச அந்த அனுபவத்தெல்லாம் சொன்னார். அது 94க்கு முன்னாடி வேலை செஞ்சவங்களுடைய, அதே உதவி இயக்குனராக வேலை செஞ்சவங்களுடைய அனுபவங்கிறது ஒரு பேர் அற்புதமானது. அங்கதான் மூவேலா இருந்தது. அப்பதான் அந்த படத்தொகுப்பு கூடம்ங்கிறது ஒரு குடும்பமா இருந்தது. அப்பதான் நீங்க அந்த நெகட்டிவ் கட்டிங்னு ஒண்ணு நடக்கும். அது பூஜையை போலவே உதவி இயக்குனர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விழாவா நிகழ்வாக இருக்கும். இரவுல அந்த எடிட்டிங்ல தூங்குறது இருக்குல்ல, அந்த பிலிம் ரோலோட அந்த வாசனையோட அந்த நெகட்டிவோட அதை ஒட்டுறதுக்கு பேர் சிமெண்ட்டுமாங்க. முதல் முறையாக ஆச்சரியமா இருந்தது. அப்பெல்லாம் அப்படி இருந்து வேலை செஞ்சு, இன்னும் சொல்ல போனா ஒரு இயக்குனர், ஒரு உதவி இயக்குனரா முழுமையா மாறுற இடம், அல்லது அவன் இயக்குனரா ஆகிறதுக்கான நுணுக்கம், அந்த அறிவு, அது அறிமுகமாகிற இடமே எதுன்னா எடிட்டிங் தான். நீங்க லெனின் சார் ஏவிஎம்ல இடிக்கப்படாம இருந்த காலகட்டத்தில், அதுவும் குறிப்பாக 90 காலகட்டங்கள் அல்லது 85க்கு முன்னாடி, அதாவது 95க்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா மழை போல பிலிமை குமிச்சு வச்சிருப்பாங்க, அல்லது மூட்டை மூட்டையா குமிச்சு வச்சிருப்பாங்க. அது லாரி லாரியா ஏத்திட்டு போகும். நீங்க ஒரு படத்துக்கு 14,000 அடி தான், மிஞ்சி போனா 15,000 அடி. ஆனா ஒரு இயக்குனர் 2 லட்சம் அடி 3 லட்சம் அடி எடுத்துட்டு வந்தவங்களா இருக்காங்க. இப்ப எடுக்கிறாங்க. செல்வமணி சார்லாம் அதுல முதன்மையானவர். அப்பவே சொல்லுவாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு குமிச்சு வச்சத ஒரு யானை போல நிதானமா நின்று தின்னு செரிச்சு ஒரு படைப்புக்கு என்ன தேவையோ அதை அழகியலோட கொண்டு வர ஒரு அற்புதமான கலைஞன், சினிமாவில் கொண்டாடப்பட வேண்டிய கலைஞன்கிறவனே எடிட்டர் தான். ஏன்னா எல்லாரும் சொன்னாங்க, சிங்கமொழி கூட நண்பர் சொன்னார், அதாவது ஒரு மேக்கப் மேனுக்கு மேக்கப் தெரிஞ்சா போதும், ஒரு நடிகனுக்கு நடிப்பு தெரியலாம், ஒரு ஒளிப்பதிவாளனுக்கு ஒளிப்பதிவு தெரியலாம், ஒரு இயக்குனருக்கு எல்லாமே தெரியணும். மிக முக்கியமாக எடிட்டிங் தெரியணும். எடிட்டிங் மட்டும் தெரியலன்னா அந்த படம் அது படமாவே இருக்காது. சரி, அது தெரியாம எடுத்துட்டு வந்தாலும் சரி, 2 லட்சம் அடி 5 லட்சம் அடின்னு, ஆனால் ஒரு நல்ல எடிட்டர் கையில மாட்டினாதான் 100% அது வெற்றி படமா இருக்க முடியும். ஒரு படம் வெற்றி படமாகுதுன்னா சொல்லுவாங்க, இந்த நடிகனுக்காக ஓடிச்சு. அதெல்லாம் ரேர், சதவீதம் ரொம்ப ரொம்ப குறைவு. ஒரு இயக்குனர் நல்ல கதை சொன்னாரு, அது குறிப்பிட்ட சதவீதம், நல்லா இயக்கி இருந்தாரு, இவங்களுக்கெல்லாம் பெரிய பேரு சம்பளம் எல்லாம் கூடுது. நடிகன் காரணம் இல்லாமலும் இருக்கலாம், இயக்குனர் முடிஞ்ச வரைக்கும் அவர் பங்களிப்பை செஞ்சிருக்கலாம்.
ஆனால் ஒரு எடிட்டர் நல்லபடியாக வேலை செஞ்சால் மட்டும்தான் ஒரு படம் வெற்றி அடையவே முடியும். ஒரு எடிட்டர் தன்னுடைய வேலையை மிக நேர்த்தியாக செய்யலைன்னா தமிழ் சினிமாவில் இந்த படம் வெற்றி படம்னு ஒரு படத்தை கூட சொல்ல முடியாது. ஆக அப்படிப்பட்ட ஒரு தமிழ் குடும்பம், அதாவது தமிழ் திரை குடும்பத்தில் இன்னைக்கு இது ஒரு முக்கியமான குடும்பம், பட தொகுப்பாளர் குடும்பம். அதை நான் நன்றி சொல்லணும்னு நினைச்சது என்னன்னா, நான் இலக்கியம் படிச்சிருக்கலாம், எல்லாம் செஞ்சிருக்கலாம், இயக்குநர்கள்ட்ட வேலை செஞ்சிருக்கலாம். எல்லா எந்த இயக்குனரும் மறுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் இந்த 90களில் வந்த உதவி இயக்குனராக இயக்குனரான யாருமே மறுக்க மாட்டாங்க. அவங்க டைரக்டர்கிட்ட என்ன கற்றுக்கிட்டாங்கன்னா யாராலையும் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு சில சதவீதம் கற்றுருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் லெனின் சார் காதலை நிம்மதினு ஒரு படம் கோ டைரக்டர், அப்புறம் கண்ணெதிரே தோன்றினாள் அந்த படத்தில் கோ டைரக்டர். அதுக்கு அடுத்தது தான் கனவே கிடையாது, நான் இயக்குனராக ஆகிறேன், முரளி சிம்ரன் அந்த படம். காதலே நிம்மதியில் ஏவிஎம்ல அந்த எடிட்டிங்கில் மூவி அளவில் லெனின் சார் பக்கத்தில் உட்காந்து அவர் மார்க் பண்ணுறதை பார்த்த போது தான், அதுக்கு முன்னாடி 4-5 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆனாலும் அவர் மார்க் பண்ணி இணைச்சு பார்த்ததுக்கு பிறகுதான், ஓ இதுக்காக தான் எடுத்தோம், இதான் இப்படி காட்சியாக வந்திருக்கு, இதுக்கு மேலதான் இசை சேருது, இதுக்கப்புறம் அது ஒரு படமாவே வருது, அதுக்கு கை தட்டுறாங்க, இந்த அளவு போதும் அப்படிங்கிறது எல்லாமே அந்த ரிதமெட்டிக்கா கட் பண்ணது, இது எல்லாமே அங்கதான் கத்துக்கிட்டேன். லெனின் சார் பக்கத்தில் நின்று பார்க்கலன்னா இன்னைக்கு 90களில் இதுவரைக்கும் இருந்து ஒரு கட்டம் ஒரு பக்கம் போராட்டங்களும் ஒரு பக்கம் படைப்பு, இப்பவும் படையாண்ட மாவீரான்னு என்னுடைய படம் நான் நடிச்சு இயக்கிறேன். இது வரைக்கும் வந்தேன்னா நான் அந்த காதலை நிம்மதியில் எடிட்டிங்கில் லெனின் சார் பக்கத்தில் இருந்து கற்றுக்கிட்டது தான் தொடக்கம். டைரக்டர் ஆனதுங்கிறது கண்ணெதிரே தோன்றினால ஒரு காட்சி எடுக்கவே கூடாதுன்றாங்க. டைரக்டர்னு சொல்கிறாரு, சிவசக்தி பாண்டியன் சாரும் சொல்கிறாரு. நான் ப்ரொடக்ஷன் கம்பெனி சைடில் வேலை செஞ்சாலும் டைரக்டருக்காக பாண்டியன் சார்கிட்ட தான் சண்டை போடுவேன். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள இவன் யூனிட்டை விட்டு போயிடுவான் அப்படிங்கிற அளவுக்குலாம் சண்டை நடக்கும். அப்படி ஒரு காட்சியை வச்சே ஆகணுங்கிறேன். அவர் ஒன்று என்னை வெளியே துரத்தணும், இல்லாட்டினா அந்த காட்சியை எடுக்கணும், நாளைக்கு ஷூட்டிங் எடுத்தே ஆகணுங்கிறேன். என்ன நீங்கள் வெளியே துரத்துருங்க, என்ன எடிட்டிங்கில் எடுத்துட்டாங்க, அப்புறம் வெட்டி தூக்கி போட்டுடலாம் அப்படின்ட்டு எடுத்ததுக்கு அப்புறம் லெனின் சார் ரூம் கண்ணெதிரே தோன்றினால் 200 நாள் ஓடின படம். அப்ப லெனின் சார் மார்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் நின்றுட்டு இருக்கேன். இதை பார்த்துட்டு இவர் ஏதாவது சொல்லுவாரு, இல்லைன்னா சொல்லாம கூட போனா பரவாயில்ல, ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா சொல்லிவிட்டா எடிட்டிங் ரூம்ல இருந்து நம்ம வெளியே போக வேண்டியது இருக்கும். அப்ப சிவசக்தி பாண்டியன் சார் படம்னா பயங்கரமான ஒரு பெரும் பேரு, காதல் கோட்டை அதெல்லாம். அப்ப அப்படி நின்றுட்டு இருக்கேன். லெனின் சார் சொன்னார், இந்த படத்திலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீன் இந்த சீன் அப்படின்னு மார்க் பண்ணிட்டு அப்படி பென்சிலை போட்டார். சிவசக்தி பாண்டியன் சார் என்னை திரும்பி பார்த்தார். அந்த படம் முடிஞ்ச உடனே நான் இயக்குனராக மாறினேன். ஆக சினிமா கற்றுக்கிட்டது மட்டும் இல்லை, இயக்குனராக மாறினது மட்டும் இல்லை, இந்த படைப்பின் மூலமா என் சமூகத்துக்கு நிறைய சொல்ல முடியும் அப்படிங்கிற அந்த தொடர் பயணத்துக்கு படத்தொகுப்பு கூடமும் எடிட்டர்களும் தான் காரணமாக இருந்தாங்க. அதனால இந்த குடும்பம் மரியாதைக்குரிய குடும்பமாக இருக்கணும். சினிமாவில் தயாரிப்பாளர்கள் இவர்களை மதிக்கணும். இவங்க கொடுத்த அந்த அவர்களுடைய கோரிக்கை எல்லாம் செல்வமணி சார் உட்பட தயாரிப்பாளர்கள் எல்லாரும் அவங்கள கவனத்தோட நம்ம எல்லாரும் பார்த்துக்கணும். என்ன ஒரு நல்ல தண்ணி கொஞ்சம் ஒரு எப்படி ஒரு படத்துக்கு ஒரு நல்ல எடிட்டர் தேவையோ அதுபோல ஒரு நாட்டுக்கும் ஒரு நல்ல தலைவன் தேவை. ஈவு இரக்கமில்லாத 2 லட்சம் 3 லட்சம் அடி இருந்தாலும் யாரு வெட்டி சிதைச்சி எது தேவையோ அதை கொடுக்கிற ஒரு தாய்மை நிலையை நிறைஞ்ச ஒரு சர்வாதிகாரம் உள்ள ஒரு கலைஞனால தான் ஒரு படைப்பு உருவாகுது. அதுபோல ஒரு நாட்டுக்கும் தேவை, அது தமிழ் மண்ணுக்கும் தேவை.
வெற்றி பெற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த பதவியேற்பு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு இசையமைப்பாளராக சொல்கிறேன், ஒரு படத்துக்கு ஆர்ஆர் அதாவது பின்னணி இசை பேசப்படுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் எடிட்டர்ஸ் தான், எடிட்டிங் தான். அவங்க அந்த லென்த்து கொடுத்தாதான் எங்களால் வாசிக்க முடியும். நீங்கள் எந்த மியூசிக் வேணால் போடுங்க, ஆனால் அந்த டெம்போ இருக்கணும் அந்த எடிட்டிங்கில், அது ரொம்ப முக்கியம். அது ஒரு இசையமைப்பாளருக்கு. இவங்க தப்பாக கரெக்டாக லென்த்து கொடுக்கலாம், கண்டிப்பாக எங்களால் அது வந்து ரீரெக்கார்டிங் பண்ண முடியாது, கரெக்டாக அந்த லென்த்துக்கு வாசிக்க முடியாது. ஒரு மியூசிக் வந்து கொஞ்சம் லென்த் இருந்தால் தான் அது பேசப்படும். ஒரு தீமாக இருக்கட்டும், ஒரு ஹெவி மியூசிக்காக இருக்கட்டும், ஒரு காமெடி மியூசிக்காக இருந்தால் கூட அந்த டெம்போ அது கட் பண்ணி கொடுத்தா தான் அது கரெக்டாக அது வந்து அந்த ஆர்ஆர் பேசப்படும் ஒரு படத்துக்கு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இங்கே பதவியேற்கும் அனைவருக்கும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் செல்வமணி சார், அமீர் சார் அண்ட் உதயகுமார் சார், எவ்ரிபடி, பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் உங்கள் தேவயானி ராஜ்குமாரின் அன்பான வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம எடிட்டிங் அசோசியேஷன் வந்து எலெக்ஷன்ஸ் நடத்தி புது டீம் வந்திருக்குது. உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், புது டீமுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப எடிட்டிங்கிறது எல்லாம் சொல்லிட்டாங்க, இல்லாமல் முடியாது. எடிட்டர்ஸ் இல்லாமல் முடியாது. ஒரு சிறந்த டைரக்டர் வந்து ஒரு சிறந்த எடிட்டராகவும் இருக்கணும். இல்லைன்னா ஒரு சிறந்த எடிட்டர் வந்து ஒரு டைரக்டரை காப்பாற்றணும். ஒரு படத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறது தான் ஒரு எடிட்டர். ஸோ பெஸ்ட் எடிட்டர் இல்லைன்னா ஒரு பெஸ்ட் படம் வராது. கிளாப் பண்ணுங்க. டைரக்டரோட ஹார்ட்டோட துடிப்பு, ஹார்ட் பீட்டே ஒரு எடிட்டர் தான் நினைக்கிறேன். இஃப் த எடிட்டர் இஸ் த கிரியேட்டர் அண்ட் ஹீ இஸ் த விஷனரி, அது ஸ்க்ரீனில் கொண்டு வந்து எந்த அளவுக்கு கொண்டு வரணும், ஆடியன்ஸோட பல்ஸ் என்ன, ஆடியன்ஸ்க்கு எவ்வளோ தேவைப்படுது, கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் போர் ஆகிட்டு வெளியில் போயிடுவாங்களா, இல்லை அப்படியே உட்காந்து பார்ப்பாங்களான்னு தெரிஞ்சுட்டு இன்ச் பை இன்ச் மெஷர் பண்ணுறது, எவ்வளோ எம்எல், இப்போ ஒரு டாக்டர் ஒரு ஊசி போட்டாலும் எவ்வளோ எம்எல் நமக்கு கொடுக்கணும், இல்லை இன்னும் கூடி போனால் மயக்கம் வந்துடும், இல்லைன்னா நம்ம வந்து விழுந்துடுவோம், இல்லைன்னா மேலேயே போயிடுவோம் இல்லையா. அந்த அந்த எம்எல் கணக்கு இன்ச் பை இன்ச் கட் பண்ணக்கூடிய, இல்லை சொல்லுங்க சார், கரெக்டாக நான் சொல்கிறேன் இல்லையா. எந்த மருந்து இருந்தாலும் ஒரு டாக்டர் கொடுக்குற மாதிரி ஒரு எடிட்டருக்கு தெரியும் எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ ஆடியன்ஸ்க்கு பிடிக்கணும், எவ்வளோ பிடிக்காது, இதை கொடுத்தா போர் ஆயிடுவாங்களா, ஓடிடுவாங்களா, இல்லை அப்படியே உட்காந்து பார்ப்பாங்களான்னு அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு ஃபீல்டுன்னு சொன்னால் சினிமா உலகத்திலேயே ஐ திங்க் இட்ஸ் எடிட்டிங் ஃபர்ஸ்ட். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பாரதி ராஜா சார், த லெஜெண்ட் டைரக்டர் பாரதி ராஜா சாரோட எடிட்டிங் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் வந்து எடிட்டிங் ரூமில் போனால் அவர் மாதிரி கட் பண்ணுறது, சாங்ஸை ரெடி பண்ணுறது, அந்த எடிட்டிங் ஸ்டைல் இல்லையா சார், கரெக்டாக தான் சொல்கிறேன். ஸோ பாரதி ராஜா சாரோட அந்த எடிட்டிங் ஸ்டைல் யாரையும் எந்த டைரக்டரோட படத்தில் மறுபடியும் நம்மளால் பார்க்க முடியாது. அவரோட அந்த சாங்ஸோட அந்த கட்டிங் ஸ்டைல், அந்த பிக்சரைசேஷன், அந்த அழகு, அந்த எவ்வளோ ஷார்ட்ஸு கட் பண்ணி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவர் மாதிரி நான் நினைக்கிறேன். ஹீ இஸ் அன் எக்ஸலண்ட் எடிட்டர், எக்ஸலண்ட் டைரக்டர். ஸோ டு பி அ எக்ஸலண்ட் டைரக்டர் ஐ திங்க் ஹீ ஷுட் ஹாவ் ஆல் த குவாலிட்டிஸ் ஆஃப் அன் எடிட்டர் அண்ட் மோர் தென் தட் அவர் தான் வந்து ஒரு ஆடியன்ஸோட ஹார்ட் பீட், ஒரு டைரக்டரோட ஹார்ட் பீட். ஆனாலும் கிளாமரு, ஷோ எல்லாமே எடுத்துட்டு போறது யாரு? ஸ்டார்ஸ், டைரக்டர்ஸ். பணம் யார் எடுத்துட்டு போறது? இப்போ ஒரு மேடையில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் முதல்ல ஆர்டிஸ்ட் உட்காராங்க, டைரக்டர் உட்காராங்க, ப்ரொடியூசர் எங்க உட்காருவாரு. ஆனா எடிட்டர் எப்பவுமே அவர் தான் மெயின். ஆனா எப்பவுமே பேக் சீட்ல உட்காந்துட்டு சந்தோஷமா ஒரு படத்தை ரெடி பண்ணி நமக்கு கையில கொடுத்துட்டு அது ஆடியன்ஸை பார்த்துட்டு ஒரு பேக் ஸ்டேஜா உட்காந்துட்டு சந்தோஷமா ரசிக்கக்கூடிய எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாத ஒருத்தர்னா ஒரு எடிட்டர் தான். பட் ஹீ இஸ் த மெயின் மேன், ஹீ இஸ் த மெயின் பர்சன் பிஹைண்ட் த சினிமா. ஆனால் எப்போவுமே ஒரு சாப்பாடு எல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டு ஒரு அம்மா கொடுப்பாங்கல்ல, ஆனாலும் சைடில் உட்காந்துட்டு எல்லாரும் ரசித்து பார்த்துட்டு
எல்லாரும் சாப்பிட்றாங்களே ஹாப்பியாக, அந்த ஹாப்பினஸோடு இருக்கிறது, எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாத ஒரு டெக்னீஷியன் சொன்னால் ஐ திங்க் இட்ஸ் அன் எடிட்டர். ஸோ இனிமே ஏதாவது ஃபங்க்ஷன், மேடை, சினிமா ஏதாவது இது நிகழ்ச்சி நடந்தால் முதல்ல எடிட்டரை கூப்பிடுங்க, உட்கார வைங்க, அவரை பாராட்டுங்க. ஹீரோ, ஹீரோயின்ஸ், ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாம் நம்ம பாராட்டிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் பேக் ஸ்டேஜில் இருக்கிற ஒரு எடிட்டர், ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர், இந்த மாதிரி கேமராமேன்ஸ், இந்த மாதிரி இந்த டெக்னீஷியன்ஸை முதல்ல நம்ம பாராட்டணும். அண்ட் விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் டு த நியூ யூனியன். ஐ ஹோப் யூ டூ வண்டர்ஸ். புது ஜெனரேஷனுக்கு உருவாக்குங்க, புதிய டெக்னீஷியன்ஸை கொண்டு வந்துருங்க. அண்ட் ஐ திங்க் வி ஆர் த லாஸ்ட் ஜெனரேஷன் அந்த எடிட்டிங் டேபிள் எல்லாம் பார்த்தது. இப்போ அந்த எடிட்டிங் டேபிள் பிரசாத் லேபோட மியூசியமில் இருக்கு. என்னோட டாட்டர் எடிட்டிங் கற்றுக்கணுன்னா சொல்லிட்டு நான் வந்து காமிச்சேன். அந்த மியூசியம் எல்லாமே சுற்றி பார்த்தோம். ஸோ இது பழைய மஷின்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திஸ் திங். ஐ ஹோப் யூ ஹாவ் அ வண்டர்ஃபுல் ஜேர்னி. தேங்க்யூ.